ட்ரேடிங் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது? அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் கல்லர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு RRR. எஸ் சார், இன்னைக்கு மேட்ச் வந்து 2 மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச். அதுல இப்ப GT வெர்சஸ் MI லாஸ்ட் பால் வரைக்கும் கொண்டு போயிட்டு ஒரு த்ரில்லிங்கான மேட்சை கொடுத்துருக்காங்க. ஹார்திக் பாண்டியா பெரிய நம்பிக்கை கொடுத்து லாஸ்ட் ஓவர்ல வந்து MI கிட்ட இருந்து மேட்ச் ஸ்லிப் ஆயிடுச்சு. எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு சார் இந்த மேட்ச் நீங்க உங்களுக்கு? MIன்னு பேரு மிஷன் இம்பாசிபிள்னு பேரு. MIனா உண்மையிலேயே MIக்கு MI ஆயிப்போச்சு, மிஷன் இம்பாசிபிள் ஆயிப்போச்சு கட்சியில. அவங்க வந்து GT உடைய டிசிப்ளின் அண்ட் போலிங் எக்ஸ்ட்ராடினரி. மறுபடியும் நீங்க பாத்தீங்கன்னா மெதுவா போடுறவங்களை ஆடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு பாருங்க. நான் அங்க சொன்னேன் உங்களுக்கு வேல்முருகன் சொல்லி சந்தீப் சர்மா, அவர் சஞ்சீவ் சர்மா சொன்னாரு. அதே டைப்ல நீங்க இங்க பாத்தீங்கன்னா மோஹித் சர்மா பாருங்க, டே ஆஃப் ஷர்மா இன்னைக்கு. ரோஹித் சர்மாவும் நல்லா ஆனார். ஓகே, ஸோ இந்த சர்மா மோஹித் சர்மாவுடைய அக்யூரசி, லைன் பால் ஸ்லோவா டிராப் பண்றதுலாம் பாருங்க, டிம் டேவிடாலாம் எதுவுமே பண்ண முடியல அந்த மாதிரி போடும்போது. ஸோ அவங்க வெரி பிரெய்னி அண்ட் டிசிப்ளின்டு போலிங் பை GT, ஃபென்டாஸ்டிக். இவங்க வந்து MI வந்து ஃபாஸ்டா போட்டா மட்டும்தான் அடிக்கிறாங்க, மெதுவா போட்டா சுத்தமா எடுத்துல. ஸ்லோ போலர்ஸ் அத்தனை பேரும் இவங்க வாங்கிட்டாங்க. அண்ட் பாவம் கவாஸ்கர் கம்ப்ளீட்டா வாய்ஸ் எல்லாம் போயிடுச்சு இன்னைக்கு. கடைசியில வந்து கிட்டத்தட்ட இந்த அந்த காலத்து பிளாக் அண்ட் ஒயிட்ல எல்லாம் நாகை எல்லாம் அட்வைஸ் பண்ணுவார், கண்ணாடி இப்படி யூசி வாழ்க்கைன்றது ஏத்தங்கள் இருக்கும் இறக்கங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி. கடைசியில கவாஸ்கர் வந்து இல்ல தட்டி கொடுத்து விக்கி விக்கி அழுது ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் மேட்ச் உதப்பட்ட கூட நம்ம எப்பவுமே கப் அடிப்போம், டோன்ட் வெரி, பி அ குட் பாய் அப்படின்னு சொல்லியிருந்தாரு கடைசியில. சார், இந்த மேட்ச்ல வந்து யாரு டயர்ட் ஆயிருப்பாங்களோ இல்லையோ, டீம்ல விளையாடின 11 பேரை தாண்டி குஜராத் டீம்ல வந்து ஆக்சுவலா ரொம்ப இன்னைக்கு பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணது ஆஸ் யூஷுவல் ஆஷிஷ் நெஹ்ரா தான். ஸோ வழக்கம் போல பவுண்டரி லைன்ல நின்றுகிட்டு தன்னுடைய பார்ட்டிசிபேஷனை அவ்வளவு கொடுக்குறாரு அவரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மேட்சை கொண்டு போறாரு சார். அவர் தான் பக்கத்துல இருக்கிறவங்க தெரிச்சு ஓடுறாங்க. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு எங்க எவனையும் காண, நீ எங்க அங்க போன, இரு அங்க வரேன்ட்டு மிட் விக்கெட்டுக்கும் டீப் மிட் விக்கெட்டுக்கும் அப்படின்னு இருக்கிறது. நீங்க சரியா கவனிச்சீங்களான்னு தெரியல, இந்த கர்ஸ்டன் அண்ட் கேன் வில்லியம்ஸ் இருந்தாங்க பக்கத்துலயே. ஆக்சுவலா அவங்க வந்து மேனேஜ்மெண்ட்ல அவங்க 2 பேரும் வச்சிருக்காங்க. 2 பேரும் ஆஷிஷ் நேரோட ஒவ்வொரு காலையும் போட்டு மிச்சிருந்தாங்க, இல்லைன்னா ஓடி உள்ள போயிருப்பாரு லெவல் ஆகிறதுக்கு. அதுதான் பக்கத்துல 2 பேர் தான். ஏன்னா பாலுக்கு பால் யார் யாரெல்லாம் பக்கத்துல வராங்களோ ஃபென்ஸ்ல நிக்கிறதுக்கே பயப்படுறாங்க எல்லாரும் GTல. ஏன்னா யாரு ஃபென்ஸ்ல இருந்தாலும் அது கிட்ட போய் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. கடைசியில ஒரு 2-3 பால் குவைட்டா இருந்தா நினைக்கிறேன், அதனால கரெக்டா போட்டாங்க. எனக்கு என்னன்னா லாஸ்ட் பால் ஒரு பால்ல 6 ரன்னா 7 ரன் அடிக்கணுமா 9 ரன் அடிக்கணுமா அந்த ஸ்டேஜ் இருக்குது. அந்த ஸ்டேஜ்ல கூட பாத்தீங்க அப்படின்னா அவர் என்ன பண்றாரு, பக்கத்துல அப்ப போய் வேகமா கூப்பிட்டு இந்த இவரு நம்ம அது யாரு ஜெயந்த் யாதவ் அவரை கூப்பிட்டு இங்க பாரு இங்க பாரு, நான் இப்ப பாலே போட பவுலர் ஓடி போயிட்டாரு, இப்ப இதுக்கப்புறம் இவர் சொல்லி இங்கிருந்து இவர் எப்படி போய் அங்க கன்வே பண்ண முடியும், இவர் என்ன பண்றாரு எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அந்த லாஸ்ட் பால் என்ன அட்வைஸ்னா போலருக்கு சொல்ல சொல்லிருப்பாரு, நோ பால் போட்டுறத, ஃப்ரீ ஹிட் வந்து 9 ரன் ஈஸியா அடிச்சிருவாங்க, நோ பால் போடக்கூடாது, அந்த லைன் இருக்குல்ல பாப்பிங் கிரீஸ், அதை தாண்டி நீ காலை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிருப்பாரு. ஆமா, ஆனா அது இப்ப போய் அவர் எப்படி அங்க சொல்ல முடியும்? உமேஷ் யாதவ் ஆல்ரெடி ஓட ஆரம்பிச்சிட்டாரு பாதி. அவன் அதுல கத்தி இப்பதான் மொபைல் போன் மெசேஜ் அனுப்புவார் போல தெரியல. சார், இன்னைக்கு ஜிடியோட இந்த 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 பேட்டிங் டிஸ்ப்ளே இனிஷியலி ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட வந்து நான் இன்னும் ஆக்சுவலா பெரிய ஹையர் ஸ்கோர் எதிர்பார்த்தேன். பிகாஸ் ஜிடி வந்து எடுத்தாலே அவங்களுடைய டேவிட் மில்லர் இவங்க அவங்கன்னு சொல்லி ஒரு பவர் பேக்ட் லைன் அப் இருப்பாங்க. பட் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு மும்பையோடைய பவுலர்ஸ் வந்து அவங்கள கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தோணுது இன்னைக்கு கிரவுண்ட்ல. ஆமா ஆமா, பும்ராவுடைய யார்க்கர்ஸ் அண்ட் பும்ராவுடைய ஸ்பீட் அவங்களால கவுண்டரே பண்ண முடியும். பும்ரா வாஸ் மேக்னிஃபிசன்ட். மும்பை வந்து ரொம்ப லேக்கிங் என்னன்னா ஒரு ஜெனுவின் ஸ்பின்னரே இல்ல மும்பை டீம்ல. நீங்க பாத்தீங்கன்னா RCB மாதிரி பெரிய ஸ்பின்னர் இல்ல, அதனாலதான் ரன் ஃப்ளோ நல்லா வந்தது. அப்கோர்ஸ் 3 தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் ஆடுறாங்க லெவல்ல, வெரி வெரி ஹாப்பி அபவுட் இட். ஒருத்தர் பேட்டிங்ல கிளிக் ஆனார், ஒருத்தர் போலிங்ல கிளிக் ஆனார். சாய் சுதர்ஷன் வாஸ் வெரி குட் இன் பேட்டிங், பட் ஸ்டில் ஐ ஃபீல் ஸ்ட்ரைக் ரேட் அவர் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பட் என்னுடைய வாயை மூடினார் அவர். லாஸ்ட் சீசன் நான் சொன்னேன், பட் சிஎஸ்கே அகேன்ஸ்டா ஃபைனல்ஸ்ல ஆடி காமிச்சார் சூப்பர் ஸ்ட்ரைக் ரேட்ல. பட் இன்னைக்கு ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு, ரொம்ப கம்மி டிஃபரன்ஸ் ஆஃப் பால்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ரன்ஸ் இல்ல, ரொம்ப டிஃபரன்ஸ் கம்மி. இன்னும் கொஞ்சம் அவர் ஆக்சிலரேட் பண்ணலாம்னு எனக்கு தோணுச்சு. பட் அவர் ஆண்டதால தான் இந்த டோட்டலே வந்தது, அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. டிவாட்டியா ஃபண்டாஸ்டிக் ஆனார் பாருங்க, கிவன் த லிமிடெட் நம்பர் ஆஃப் பால்ஸ் சூப்பர் ஆனார் டிவாட்டியா. மில்லர் சரியா ஆடல, பட் பும்ரா தான் அப்ளைங் த பிரேக்ஸ். அவங்க ஸ்கோர் கம்மியானதுக்கு காரணம் பும்ரா. இவங்களுக்கு MIக்கு சேசிங்ல இஷாந்த் கிஷன் அவுட் ஆயிட்டாரு, அதெல்லாம் ரைட்டு.
இவங்களுக்கு ஆக்சுவலா ஸ்மூத் செயிலிங்கா தான் இருந்தது. சாய் கிஷோர் அண்ட் மோஹித் சர்மாவுடைய அக்யூரசி ஆஃப் லைன் இருக்கு பாருங்க, லைன் அண்ட் லெங்த், அது ரொம்ப ரொம்ப டாப் கிளாஸ். கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி. சாய் கிஷோர் போட்ட 24 பால்ல கிட்டத்தட்ட 20 பால் பிளாட் ஹரியிங் த பேட்ஸ்மேன் ஆஃப் த பேக்வுட். போயிட்டு பேக்ல தள்ளி கவர்ஸ்ல ஆடிட்டு இருக்காங்க. நீ பார்த்து இந்த பிரிவியஸ் வந்து என்னென்னமோ ட்ரை பண்றாரு. மேக்ஸிமம் கவர்ஸ் எல்லாம் புஷ் பண்ண முடியுது. ரொம்ப பியூட்டிஃபுல்லா போட்டார். 2 பால் ரூம் கொடுத்தாரு. 1 4 1 6 போயிடுச்சு சாய் கிஷோர் போலிங்ல. மோஹித் சர்மா அவுட்ஸ்டாண்டிங். அந்த பேக் ஆஃப் த ஹேண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ற ஸ்லோ பால் இருக்கு, அது இவங்களுக்கு புரியவில்லை. இவங்க ஆடி முடிச்சப்புறம் போகுது. ஸோ அவங்களுடைய டிசிப்ளின், மும்பை வந்து ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ் எக்கச்சக்க பேர் இருக்காங்க. அதுக்கு நம்ம இப்படி மெதுவா தான் போட்டா பெர்ஃபெக்ட்னு சொல்லிட்டு கரெக்டா போட்டோம். அண்ட் அப்கோர்ஸ் அந்த உமர் சாய், அவர் வந்து ஒரு லவ்லி ஃபைண்ட் அவங்களுக்கு. ஏன்னா முதல் பால் அவுட் ஸ்விங் போட்டு இஷாந்த் ஆல்மோஸ்ட் அவுட் அந்த பால். அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல்லா இன் ஸ்விங் போட்டு அவர் எடுத்துட்டாரு. அதனால உமர் சாய் வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபைண்ட் அவங்களுக்கு. எஸ். அண்ட் ஹார்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் டீம்ல இன்னைக்கு விளையாடும் போது பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஜிடில கேப்டனா இருக்கும் போதே தன்னை வந்து பவுலிங்ல அங்கங்க ப்ரொமோட் பண்ணிப்பாரு. பேட்டிங்ல வந்து திடீர்னு 1 டவுன்ல விளையாடினாரு, 2 டவுன்ல விளையாடினாரு. இட் வாஸ் ஆல் ஒர்க்கிங் அவுட் டு அன் எக்ஸ்டென்ட். ஓரளவுக்கு அது நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. பட் இங்க வந்த உடனே பாத்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் திடீர்னு அவர் தான் வந்து ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் ஓவரே போடுறாரு. முதல் பவர் பிளேல 2 ஓவர் போட்டாரு. அடி பிரிச்சு உரிச்சு கடாச்சிட்டாங்க அவரை. பும்ரா மாதிரி ஒரு பவுலர் இருக்கும்போது எதனால சார் ஹார்திக் பாண்டியா அவரை போய் ப்ரொமோட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஓவர் அண்ட் தேர்ட் ஓவர் போடுறாரு? ஹி கேன் பி கான்ஃபிடென்ட். நான் வந்து ஒரு ஸ்விங் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போன்ற கான்ஃபிடென்ட் இருக்கலாம். பட் பும்ரா மாதிரி ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பவுலர் இருக்கும்போது அது கொஞ்சம் ஓவர் இல்லையா? ஆமா, அது சம்டைம்ஸ் ஒரு டீம் விட்டு நம்ம வரோம், அந்த டீம் கூட பேசியிருப்போம், நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம பேசியிருப்போம். ஆஸ் ஹர்திக் பாண்டியா நான் வந்து நிறைய பாயிண்ட் பேசியிருப்பேன் எங்க டீமோட. எடுத்தோடனே பும்ரா ஒருவர் அப்படின்னு பேசியிருப்போம். ஸோ மைண்ட் பூரா பும்ரா வராதுன்னு இருக்கும். டக்குன்னு ஒரு ஸ்பின்னரை கொடுக்குற மாதிரி தான். நானே உங்களுக்கு எதிராக கோதால இறங்குறேன், என்ன பண்றீங்க பாக்கலான்ட்டு. அந்த கான்பிடன்ஸ் எனக்கு அவர்கிட்ட பிடிக்கும் எப்பவுமே. பிகாஸ் ஹீல் பி சக்சஸ்ஃபுல். விக்கெட் எடுப்பார். இன்னைக்கு அவர் எங்க மிஸ்டேக் பண்ணாரு எனக்கு தோணுதுன்னா, அவர் ஹையர் அப் வந்திருக்கணும் பேட்டிங்ல. see the confidence element அவர்கிட்ட பாருங்க. ஃபர்ஸ்ட் பால் அடிச்சா 6 பாத்தீங்களா லாஸ்ட் ஓவர்ல, ஃபேண்டாஸ்டிக். அது ரொம்ப கீழே வந்தது ஒரு தப்பு. லவ்லி 6, லவ்லி 4 அடிச்சிட்டாரு. அந்த பவுன்சர் அவுட் ஆன பால் தெரியுமா? இன்னைக்கு ஜெய்ஸ்வால் அதே தான் பண்ணார். அந்த அவுட் சைட் ஆப்ஷன்ல இருந்து அடிச்சு மிடான்ல அவுட் ஆனார்ல, இந்த பால் அவுட் ஆன பால் ஹார்திக் பாண்டியா பேசாம ஸ்லைஸ் பண்ணிருக்கலாம் தேர்ட் மேன்ல. எதுக்கு இது அக்ராஸ் ஆச்சாருன்னு தெரியல. ஸோ அதனால ஹார்திக் பாண்டியாவோட மிஸ்டேக் அங்கதான். ஏர்லியா வந்திருந்தாருன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு. இன்ஃபேக்ட் ஜிடில வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க. இந்த டீமுக்கு அகேன்ஸ்டா அவங்க 100 எடுத்துக்கணும். 100 அண்ட் ரஷீத் கானுடைய காம்பினேஷன் இன்னும் டெட்லியா இருக்கும் மும்பைக்கு. அவங்க 100 விட்டுட்டு ஸ்பென்சர்னு ஒருத்தர் ஆனாரு. அவர் கிட்டத்தட்ட எம்ஐக்கு விக்டரியை ஸ்பான்சரே பண்ணிட்டாரு. ஷாப்பிங் மாதிரி வந்துட்டு போனாங்க. ரன் கொடுத்துனே இருந்தாரு. அவர் லக்கு, அவர் போடுற பால் இவங்க கடைசியில் அடிக்கும் போது எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா ஃபீல்ட் இருக்க போகுது பாத்தீங்களா. ஓடி போய் கேட்ச் பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லாம நேர கையில போகுது டீப்ல. they had a little bit of luck, no doubt. பட் ரோஹித் சர்மா அந்த ஸ்வீப் ஷாட்டுக்கு போலன்னா அவரு வின் பண்ணி கொடுத்திருப்பாரு மேட்ச். அவருக்கு ரொம்ப நல்லா அடிந்தாரு. பட் அப்கோர்ஸ் சாய் கிஷோர் வந்து டை டவுன் பண்ணி பிரஷரை கிரியேட் பண்ணது ஃபர்ஸ்ட் வந்து சாய் கிஷோர் தான். எஸ். அண்ட் ரோஹித் சர்மா நீங்க சொன்னதுல இருந்து எடுக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரோஹித் இன்னைக்கு வந்து ஒரு கேப்டன்சி அவர்கிட்ட இருந்து வந்து மாறி இன்னொருத்தருக்கு போகுது அப்படிங்கிற இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வெளியே என்ன வேணா பேசட்டும் அப்படின்றத தாண்டி he proved himself on his batting with full utter sheer concentration. நல்ல அழகா கான்சென்ட்ரேட் பண்ணி சூப்பரா ஆடினாரு சார். நல்லா இருந்துச்சு அவரோட பேட்டிங். பிகாஸ் அங்க 1-2 இடத்துல அவருடைய தடுமாற்றம் தெரிஞ்சது நமக்கு. பட் அதெல்லாம் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பேட்டிங் டிஸ்பிளே காட்டினாரு. நீங்க நல்ல ஸ்ட்ரைக் ரேட்லயும் ஆடிட்டு இருந்தாரு இல்லையா? ஆமா, ரோஹித் வந்து இட்ஸ் a treat to watch. எப்பயுமே ரோஹித் இருக்காருன்னா ஐ வில் டேக் த சேலஞ்ச் தான் இருக்கும் எப்போ வந்தாலுமே. யூ கேன் see boundaries, you can see sixers, especially hook shot, ஆஃப் த டோஸ் தூக்கி அடிக்கிறது, அதெல்லாம் டிலைட்டா இருக்கும். அவர் போலன்னா கேக் வாக்கும். கட்சியில பாருங்க 7 விக்கெட்டை வச்சுன்னு 5 ஓவர்ஸ்ல ஆல்மோஸ்ட் ஜஸ்ட் அபவுட் 8 ரன்ஸ் பர் ஓவர். அதுக்கு போய் ஃபிளவுண்டர் இருக்காங்க கட்சியில. ஐம் சர்ப்ரைஸ்ட். அதான் ஒண்ணுமே புரியல எப்படி ஆச்சுன்னு தெரியல. ஹர்திக் பாண்டியா கண்டிப்பா முன்னாடி வந்திருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த டிம் டேவிட்லாம் ஒரு 2-3 பால் கொஞ்சம் டீஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்க, ஸ்பீட் வேரியேஷன்ல சேஞ்ச் ஆஃப் பேஸ்ல கொஞ்சம் டீஸ் பண்ணா திலக் வர்மா, டிம் டேவிட் எல்லாருமே தப்பாடுறாங்க கிரிக்கெட். அவங்க எல்லாம் வேகமா போட்டா செம்மடினாங்க. கொஞ்சம் சேஞ்ச் ஆஃப் பேஸ்ல பிரெயினியா போட்டா ரொம்ப அஃபெக்ட் ஆறாங்க. எஸ். ஹார்திக் பாண்டியா இன்னைக்கு உண்மையா ப்ரமோட் பண்ணியிருந்தாருன்னா ஜிடில அவர் எந்த அளவுக்கு அந்த 1 டவுன் 2 டவுன் நல்லா விளையாடினாரோ அதே ரிசல்ட்ஸ் இங்க கொடுக்க முடிஞ்சதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். பட் ஏன்றது தெரியல அந்த முடிவுக்கு பின்னாடி.
பட் இன்னைக்கு மேட்ச்ல வந்துட்டு ஒரு விஷயம் நான் அப்சர்வ் பண்ணேன் சார். என்ன அப்படின்னா, ரஷீத் கான் அவர் வந்து எங்க பார்த்தாலும் நீங்க என்ன வேணா பண்ணுங்க. நீங்க இன்டர்நேஷனல் மேட்ச்க்கு என்ன கூப்பிடுங்க, டொமஸ்டிக் டோர்னமென்ட் கூப்பிடுங்க. 20வது ஓவர் குடுத்தா கூட நான் என்னுடைய பெஸ்ட்ட போடுவேன்ற அந்த கான்ஃபிடன்ஸ கன்டினியூஸா அவர் வச்சிருக்கக்கூடிய அவரோட அந்த இது வந்து இட்ஸ் ரியலி மோட்டிவேட்டிங் ஃபார் எவரிபடி சார். அற்புதமான ஆமா. பவுலிங் போடுறாரு. ஆமா. ஏன்னா, அவ்ளோ பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு அக்யூரசில. அண்ட் இன்னொன்னு, அந்த ஆக்ஷன்ல என்ன ப்ராப்ளம்னா, நெறைய பவுலர்ஸ்க்கு ஒரு லீப்பு, கடைசியில ஸ்பீடு கொஞ்சம் குறையும். அந்த தட் இஸ் கடைசி ஸ்டெப் எடுக்கச்சே பவுலிங்ல கொஞ்சம் ஸ்பீடு குறைஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா திருப்பி வரும். ஃபுல் ஸ்பீடு. இவரு என்ஜின் போகுது பாத்தீங்களா, வீல்ஸ் போகுது பாத்தீங்களா என்ஜின்ல, அது மாதிரி ஓடி வந்துட்டு அப்படியே போட்டுறாரு. சோ ரிலீஸ் பாயிண்ட் எங்கன்றத பேட்ஸ்மேன்ல கண்டுபிடிக்க முடியும். அதுல டெரிஃபிக்கா பிராக்டிஸ் பண்ணி அக்யூரசி மெயின்டைன் பண்றாருல்ல. அண்ட் மோர் ஃபிங்கர்ஸ்ல போறதுனால நீங்க ரிஸ்ட் மட்டும் வாட்ச் பண்ணா போறாது. நீங்க அந்த 22 yards டிஸ்டன்ஸ்ல நீங்க ஃபிங்கரை வாட்ச் பண்ணணும். அது லெக் பிரேக்கா கூகுளியான்ட்டு. பட் அவருக்கு ரொம்ப தரோவா இருக்கு இம்மென்ஸ் பிராக்டிஸ்னால. அதனால நீங்க சொல்றது கரெக்ட். பட் அல்டிமேட்லி இதெல்லாம் மீறி எக்ஸ்ட்ராடினரி கான்பிடன்ஸ் வேணும், கில்லர் இன்ஸ்டிங் வேணும். எந்த ஸ்டேஜ்ல கொடுத்தாலும் தோனி நான் கட்சியில போனா நான் தான் ஜெயிக்கிறேன்னு போறாரு பாருங்க பேட்டிங்ல. அது மாதிரி சுனில் நாராயண் அண்ட் ரஷீத் கான் பீயிங் ஸ்பின்னர்ஸ், அவங்க 2 பேர்கிட்ட நீ கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் ஓவர் உங்களை கண்ணில் வரல விட்டாட்டுவாங்க. அந்த மாதிரி குவாலிட்டி அவங்க. எஸ். அந்த குவாலிட்டில ஒரு குவாலிட்டி கொஞ்சம் இருந்திருந்தா கூட மும்பையோட பவுலிங் இன்னைக்கு பெட்டரா இருந்திருக்கும். அது இல்லாம போச்சு. பியூஷ் சாவ்லா நல்லா தான் சார் போடுறாரு. பட் ஆனா அவருக்கு என்ன அவர் ஸ்பின்னரு பட் ஆனா பால் டர்ன் ஆகாது. ஸ்பின்னர் பட் ஆனா பால் டர்ன் ஆகாது. அது ஒண்ணு மட்டும் தான் அவர்ட்ட பிரச்சனை. மத்தபடி இஸ் எ குட் ஸ்பின்னர். ஏன்னா ஹி வில் டேக் விக்கெட்ஸ், பட் உங்களுக்கு சான்சஸ் ஆஃப் ஹிட்டிங் சிக்ஸர்ஸ் ஆல்சோ ஜாஸ்தி அவர். ஏன்னா கொஞ்சம் ஏர் எல்லாம் கொடுப்பாரு. அதுதான் ரஷீத் கான்ட்ட கம்மி. உங்களுக்கு டைமே இருக்காது டிசைட் பண்றது. அவர் கையில இருந்து பால் ரிலீஸ் பண்ண ஒரு செகண்ட் முன்னாடி நீங்க டிசைட் பண்ணி ஆகணும். இந்த பால் இறங்கி அடிக்கிறோமா, கிராஸ் ஆடுறோமா, ஸ்ட்ரைட் ஆடுறோமா. அந்த பால் டெலிவரி ஆனப்ப நீங்க யோசிக்க முடியாது. அவ்வளவு குயிக். எஸ். ஸோ ஜிடி வர்சஸ் எம்ஐ ஒரு நல்ல கான்டெஸ்ட். இது வந்து இப்போ ஒரு முன்னாடி இருந்த ஒரு ரைவல்ரிஸ் 2-3 டீம்ஸ் இருக்கும். அதுல இப்ப லிஸ்ட்ல புதுசா ஆட் ஆயிருக்கு. ஒரே ஒரு டிரான்ஸ்பர் இங்க இருந்து ஹார்திக் பாண்டியா திரும்ப ரிட்டர்ன் மும்பைக்கு வந்தாரு. அது மூலமா இவங்க ஒரு ரைவல்ரிஸ் ஆயிட்டாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் கிரவுண்ட்ல வந்துட்டு பூ பண்றது அது இது நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குது. பட் எண்ட் ஆஃப் த டே எவ்ரிபடி இஸ் இந்தியன் கிரிக்கெட்டர் தான். திரும்ப அவங்க நேஷனல் டீமுக்கு ஆடிய வந்து ஹார்திக் பாண்டியா ஒரு 6 அடிச்சு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தா அப்ப எல்லாம் கை தட்ட போறாங்க. இந்த பிரான்சைசி கிரிக்கெட்டுக்காக ஃபேன்ஸ் எல்லாம் சும்மா வந்து இந்த பூ பண்றது சவுண்ட் அப்படிலாம் போயிட்டு இருக்கு. பட் at the end of the day we all enjoy the cricket. Thank you so much for joining sir, enjoying your show as well. நம்ம வந்து ஹர்திக் பாண்டியா கிட்ட ஒரு விஷயம் கத்துக்கணும். நீங்க உதப்பட்டவுடன் நீங்க வந்து ஃபைனலா மீடியால பேசும்போது பாருங்களேன், கடைசியில கூலா இருக்காரு, ஜாலியா ஸ்மைலோட இருக்காரு. இது கேம் இப்படிதான் இருக்குன்ற மாதிரி இருக்காரு. அவர் ரொம்ப அவர் ஆடின கேம் கண்டிப்பா வின் பண்ணி கொடுத்துருப்பாரு. அந்த மிஸ்டேக் பேட்டிங்ல பண்ணாம இருந்தா லாஸ்ட் வரை என்ன கான்பிடன்ஸ் வந்து உள்ள வந்து ஃபர்ஸ்ட் பால் அந்த மாதிரி அடிக்க முடியுமா ஒரு 6. அப்ப ரொம்ப ரியல் டிலைட். இன்னொன்னு அவரோட ஃபிட்னஸ் சூப்பரா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஏன்னா நீங்க அவர் பவுண்டரியில டைவ் அடிக்கிறதுலாம் நம்மளால பார்க்க முடியுது. இன்னும் எக்ஸ்ட்ரா ஆக்டிவா இருக்காரு. ஸோ அது ஒன் மோர் வெல்கம் ஃபீச்சர். பட் 3 கேப்டன்ஸ் உடைய மூடு நம்ம பார்க்கும்போது சுப்மன் கில் பயங்கர ஹாப்பி. ஹர்திக் பாண்டியா நாட் சேட், ஆஸ் ஸ்போர்ட்டிவ் அஸ் எவர். ரோஹித் சர்மா கண்டிப்பா ஹாப்பியா இருப்பார். லைட்டா கிளம்புறதுக்கு முன்னாடி அப்படியே ஒண்ணு வச்சுட்டு போயிட்டீங்க. Thank you so much for joining sir. நாளைக்கு இந்த டபுள் ஹெட்டர்ஸ் எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஒரு மண்டே மேட்ச் வரப்போகுது. தூங்க வைக்கிற மேட்சா இல்ல அது வழக்கம் போல நடந்து முடிஞ்ச 5 மேட்ச் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். Thank you so much for joining. கரெக்ட். அண்ட் பிஃபோர் வி சைன் ஆஃப் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த 2 மேட்ச் பார்த்தோம்ல, இந்த முதல் மேட்ச்ல 2 இன்டரப்ஷன், இந்த மேட்ச்ல ஒரு இன்டரப்ஷன். அதுல முதல் இன்டரப்ஷன் என்னன்னா இந்த ட்ரோன் கேமரா இருக்கு. அந்த ட்ரோன் கேமராவுடைய இது கேபிள் ஸ்னாப் ஆயிட்டு அதை சரி பண்ணிருந்தாங்க. அதுல கொஞ்சம் டைம் போச்சு. அதுக்கப்புறம் பெயில்ல வந்து லைட் எரியல. ஒரு பெயில தொட்டு பட்டாசுக்கு நெருப்பு வைக்கிற மாதிரி வச்சுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் கட்சியா அதுக்கே மூடு வந்து லைட் எரிச்சு. அது சாதா லைட்ல டியூப் லைட் போடுது, மெதுவா தான் எரியும் போகுது. அது ஒண்ணு. 3வது இங்க வந்து ஒரு நாய் ஒண்ணு உள்ள வந்தது இல்ல, அது அடுத்த காமெடிங்க. நாக் அவுட் மாதிரி நாய் அவுட் ஆகி போச்சு கட்சியில. ஸோ இந்த இன்டரப்ஷனுக்கு நடுவில் மேட்ச் நடந்த மாதிரி இருக்கு. நீ ஏற்கனவே 2 மேட்ச் பாக்குறோம், இதுல இந்த இன்டரப்ஷன்லாம் வேற. ஸோ நாளைக்கு இதெல்லாம் இல்லாம ரிலாக்ஸ்டா ஒரு மேட்சை பார்த்துட்டு ஃபுல் ஃபனோட ஜாலியா கிரிக்கெட் ஆல்சோ மறுபடியும் சந்திப்போம் ஆன் RRR. ட்ரேடிங்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட, ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.